நான் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கெஸ்ட்டு அதிகமாக கேட்குற ஒரே ஒரு ஆர்டர் வந்து ஒன்று இருக்குது, அது பிரியாணி. சரி, என் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இது இப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த நாடு முழுக்கமாக இந்த கிரேஸ் இருக்குது. அதிகமாக இந்த தேசத்தில் ஆர்டர் பண்ணுறது பிரியாணி தான். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கூட அதிகமான ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகிறது பிரியாணி தான். ஸோ பிரியாணினாலே அவ்வளோ க்ரேஸ். நான் என் நண்பர்கிட்டலாம் கேட்பேன், ஏன் பிரியாணி மேலே இவ்வளோ க்ரேஸ், நீங்கள் வீட்டிலே பண்ணிக்க முடியாது, அது ஈஸி தானே அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எவ்வளோ கொஞ்சம் இதாகிடுச்சின்னா அவ்வளோதான், அது பொங்கல் மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் நல்லாவே இருக்காது, அதனால் வீட்டிலே பண்ண முடியாது, அதனால் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்றோம், அது மேலே அது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அதனால் நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பிரியாணி மாதிரி ஒரு ஈஸியாக பண்ணுற டிஷ்ஷு எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். அதே சமயத்தில் அதில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும், யார் பண்ணாலும் பிரியாணி அமேசிங்காக இருக்கும், பொலன்னு சூப்பராக வரும். தம் சிக்கன் பிரியாணி பண்ணலாமா? என் அன்பு வணக்கம். நம்ம பண்ண போகிற இந்த தம் சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் நான் சிக்கன் பிரியாணியே பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன்னா கூட இந்த ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஈஸியாக சூப்பரான ஒரு பிரியாணி நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கு சில முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, முதல்ல வெங்காயம் தக்காளி. 1 கிலோ பிரியாணி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த 1 கிலோ பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி வந்து ஒரு 400 கிராம் வெங்காயம், ஒரு 300லேருந்து 350 கிராம் தக்காளி. ஸோ 400 கிராம் வெங்காயம் நான் எப்படி மெஷர் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. ஒரு வெங்காயம் வந்து 80லேருந்து 100 கிராம் வரைக்கும் வரும். ஸோ ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரைஸை வேக வைக்கிறது. நம்ம ரைஸை தனியாக வேக வச்சு வடித்து அதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்க போகிறோம். கரெக்டாக 70% அந்த ரைஸை வேக வைக்கணும். அதை எப்படி இன்னும் சொல்லி காட்டுறேன். இந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஊற்றுற எண்ணெய், எவ்வளோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாக்டாக சூப்பரான ஒரு பிரியாணி வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன வெசலில் பண்ணுறோன்றத நல்ல அகலமான பாத்திரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரமாக பார்த்து, கனமான பாத்திரமாக பார்த்து நீங்கள் பிரியாணி பண்ணுங்கள். என்கிட்ட அகலமான பாத்திரம் இருக்குது, ஆனால் பாட்டம் வந்து கனமாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்க தோசைக்கல்லை கீழே போட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், பிரியாணி பண்ணும்போது ஸ்லோ ஃபயரில் வச்சு பிரியாணியை குக் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த கேரமலைசேஷன் சூப்பராக நடக்கும், அதோட ஃப்ளேவரே அமேசிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் ஜென்ரலாக பிரியாணிக்கு பார்க்குற விஷயம். அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எப்படி குக் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். 100 ml நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். 100 ml ஆயிலை நான் எப்படி மெஷர் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் இருக்க டேபிள் ஸ்பூனால் 7 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க, கரெக்டாக 100 மில்லி வந்துடும். அதுக்கப்புறம் 50 ml நான் கீ சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். போடுற கரம் மசாலா எல்லாமே ஒரு கிராம் போட்டுக்கிட்டால் போதும். ஒரு கிராம் மெஷர் பண்ணுறது வீட்டில் கஷ்டம். ஸோ அதெல்லாம் எத்தனை நம்பருன்றதை எக்ஸாக்டாக சொல்லிடுறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 10 கிராம்பு, 7 ஏலக்காய், அப்புறமா 1 இன்ச் சைஸ் உள்ள பட்டையை ஒரு 10 நம்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அரைக்கட்டு மல்லி வேரையும் மல்லியையும் 1/4 கட்டு புதினாவையும் நான் வெட்டிக்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் கொத்தமல்லி வேரெல்லாம் வெட்டி போடுறீங்கன்னு. இலையோட வேறு தண்டு பகுதியில் வந்து ஃப்ளேவர் நல்ல இன்டென்ஸாக சூப்பராக இருக்கும். அதனால தான் வேரை நான் கட் பண்ணி போடுறேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அது பண்ணும்போது வேரை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, மண் இல்லாமல். அப்போ தான் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பார்த்தா நல்லா தெரியும், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த டயத்தில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 100 கிராம் இஞ்சியும் 100 கிராம் பூண்டையும் நல்லா விழுத அரைச்சி வச்சுருந்ததை நான் போட்டிருக்கேன்.
நீங்களும் அப்படியே போடுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம 200 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். 200 கிராம் தயிர்ன்றது ஒரு 1.5 டம்ளர் தயிர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 200 கிராம். இப்போ நம்ம 3 தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். எனக்கு வந்து சிக்கன் பிரியாணியில் நிறைய சிக்கன் பீசஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ சிக்கன் வரைக்கும் நீங்கள் போடலாம். அதுக்கு மேலே போடாதீங்க, நல்லாயிருக்கு. சிக்கன் போட்ட உடனே 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 15 நிமிஷத்தில் சிக்கன் ரெடி ஆகிடும். அது கேப்பில் நம்ம ரைஸை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பும் மல்லியும் போட்டு நம்ம ரைஸை வேக வச்சிடலாம். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்ச ரைஸை நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இந்த ரைஸை வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஹாஷாக பசைகிற மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். நீளமாக பிரியாணி ரைஸ் கிடைக்காது. ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். இந்த ரைஸ் வேக வைக்கிற தண்ணியில் உப்பு கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். அப்போ தான் ரைஸில் உப்பு சேரும். ரைஸ் கரெக்டாக 70% குக் ஆகிடுச்சு. இது எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான். அதில் பர்ஃபெக்டாக ஆகிடும். ஸோ நம்ம எடுத்து இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸை போடுறதுக்கு முன்னாடி மிளகா போட்டுக்கலாம். மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் அற்புதமானது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கவர் வந்து ரொம்ப ஹெவியான கவர். ஸோ இதுக்கு மேலே வெயிட் எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சாதாரண தட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு வெயிட் ஏதாவது வைங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஏதாவது ஊற்றி அதுக்கு மேலே வைங்க. அப்போ தான் டைட்டாக தம் பிடிக்கும். ஸோ இந்த தம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் போட போகிறேன் ஸ்லோ ஃப்ளேமில். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே 15 மினிட்ஸ் வச்சுருங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சிக்கனை பற்றி நான் சொல்லவே இல்லை. சிக்கன் ஃபுல் டன் ஆனதுக்கப்புறம் தான் நான் தம்மே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 75% வந்து பிரியாணியை குக் பண்ணுவாங்க, இல்லைனா 50% பிரியாணி குக் பண்ணுவாங்க. அப்படி குக் பண்ணும்போது ரைஸை ஜஸ்ட் 1 minute 2 minutes தான் வேக வச்சு அதில் அப்படியே ஒன்றா சேர்ப்பாங்க. நான் ஒரு ஈஸியாக இருக்கணுமேன்றதுக்காக 70 to 80% நான் இன்றைக்கி குக் பண்ண ரைஸ் வந்து 80% குக் பண்ணிட்டேன். அதனால இந்த சிக்கனை நான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே குக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தம் போட்டிருக்கேன். இப்படி பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது ஈஸியாகவே இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். இப்படியே பண்ணுங்கள், கன்ஃபார்மாக வரும். அதே மாதிரி திருப்பி சொல்கிறேன், சிக்கனை போட்ட உடனே 4 டம்ளர் தண்ணியை ஊற்றிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்ல ஃப்ளேவர்லாம் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தம்மை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் தம்மை ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். வா, சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணியை எப்படி உடைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஓரத்தில் இப்படி வச்சு அப்படியே இப்படி போட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்தா தெரியும். சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.